கட்சியோட தலைவராக இருக்கட்டும், இல்லை ஒரு கட்சியை உருவாக்குனவராக இருக்கட்டும், அப்படிலாம் இருக்கும்போது அது எப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் இங்கே கொடுத்துருக்கு. திருமணத்தை தாண்டி ஒரு நடிகை உடனான ஒரு உறவு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே விஷயமாவே பார்க்கப்படுது. அவங்க வைக்கிற அலிகேஷன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி நான் அவர்கிட்ட பேசுகிறேன், அவர் மாற்றிக்கிறேன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா இதையே நான் திரும்ப இதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, அவங்க எந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணி முடியலன்னும் போது தான் அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. நான் சட்டப்பிரிவு 33க்கு கீழே இந்த மாதிரி செய்தி ஊடகங்களோ விவாதங்களோ பண்ணக்கூடாது, நான் மனதளவில் பாதிக்கப்படுவேன். இல்லை ஒரு கட்டம் வரைக்கும் நான் ஒன்றா இருந்தோம், இந்த விஷயம் தெரிஞ்சு நான் வந்து அவங்களை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்க நியூஸ் சேனல்ஸ் நிறைய பார்த்தோம்னா அந்த ஒரு குறிப்பையே மறைச்சிட்டு விஜய் மேலே சங்கீதா வந்து வச்ச அந்த குற்றச்சாட்டை மட்டுமே. வேல்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நேற்றில இருந்து தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பரபரப்பா ஒரு ஹாட் டாபிக் ஒன்று போயிட்டு இருக்கு. அது என்ன, தாவிக தலைவர் விஜயும் அவரோட மனைவி சங்கீதா அவங்களுடைய விவாகரத்து தான். 25 வயதுல ஒரு மகன் இருக்காங்க, மகள் இருக்காங்க. இவ்வளோ ஆண்டு காலமா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. விஜய் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இந்த ஒரு சூழல்ல சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டிருக்காங்க. அது என்ன காரணங்கள் மேம்? நீங்க சொன்னா அது நல்லா இருக்கும். எஸ், சி அகெயின் லைக் ப்ராப்ளம் சொல்கிற மாதிரி இப்போ நமக்கே வந்துட்டு நிறைய இந்த மாதிரி கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகும்போது மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் ஆகிடுச்சு, இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டாங்க, இப்போ டிவோர்ஸா அப்படின்னு. நீங்கள் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 years 35+ years டிவோர்ஸ் வந்த கேசஸ் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. ஓகே, அது என்ன காஸ்க்காக வராங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா இவ்வளோ வருஷம் ஒன்றா வாழ்ந்தவங்க, ஏன்னா நம்ம அந்த காலத்துலலாம் ஒன்று சொல்லுவாங்க, லைக் பெரியவங்கலாம் வந்துட்டு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். என்னென்னா கல்யாணம் ஆகுதா, சரி ஒரு வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். விச் பை மீன்ஸ் லைக் குழந்தைங்க வந்துடுவாங்க. குழந்தைங்க வந்துட்டா குழந்தைங்களுக்காக நீங்கள் லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே ஒரு 10 வருஷம் 5 வருஷத்தில் வித்தியாசம், 10 வருஷம் 5 வருஷத்தில் ஒரு ப்ராப்ளம்ஸ் வருதா அவங்களுக்குள்ள, மேபி ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வருதா, இத்தனை வருஷம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க, இனிமேல் என்ன பிரிய போகிறீங்க, அப்படியே வாழ்ந்துட்டு போயிருங்க குழந்தைங்களுக்காக அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இதில் அவங்க ஸ்டேட் பண்ணுற ரீசன்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப வந்துட்டு லைக் ஷாக்கிங்காக இருக்கக்கூடிய ஒரு ரீசன்ஸ் தான். ஏன்னா ஒரு பர்சனை வந்துட்டு ஒரு ரோல் மாடலாக நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அஸ் ஆக்டராக இருக்கட்டும், இல்லை அஸ் ஒரு கட்சியோட தலைவராக இருக்கட்டும், இல்லை ஒரு கட்சியை உருவாக்குனவராக இருக்கட்டும், அப்படிலாம் இருக்கும்போது அது எப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் இங்கே கொடுத்துருக்கு. இவர் மேலே இப்படி அலிகேஷனா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே ஆஸ் அ பர்சன் வந்து எல்லாரும் வந்து கேட்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், விவாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அப்படி மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கருத்து சொல்லவோ விவாதிக்கவும் யாருமே ரைட்ஸ் கிடையாது. ஓகே, என்ன நடந்திருக்கு, இது லீகலாக என்ன மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஃபைல் பண்ணியிருக்காங்களா, ஓகே இது அடுத்து என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. ரொம்ப சீக்கிரம் லைக் நம்ம வந்து ஒரு கன்க்ளூட் பண்ணுறதுக்கு இதான் நடந்திருக்கு, இதான் விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமான ஒரு விஷயம் இது. ஓகே, அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னதான் நடந்திருக்கு, என்னதான் அலிகேஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சிருக்காங்க சங்கீதா அவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, திருமணத்தை தாண்டி ஒரு நடிகை உடனான ஒரு உறவு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே விஷயமாவே பார்க்கப்படுது. அவங்க வைக்கிற அலிகேஷன்ஸ் எல்லாமே இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பெட்டிஷன் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லார் கையிலையும் இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. எல்லார் கையிலையும் இந்த சென்ஸ் லைக் நான் மொபைலில் சொல்கிறேன், மொபைலுக்குள்ளே எல்லா இடத்துலையும் எல்லா சோஷியல் மீடியாலையும் இன்னைக்கு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இந்த காப்பி வந்து போயிருக்கு எல்லாருக்கிட்டையும் இல்லையா. அதுதான் மேம். இப்போ வந்து சங்கீதா அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் உரிமையியல் நீதிமன்றத்துல தான் பதிவு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குடும்ப நலத்துக்கு அது மாற்றம் செய்யப்பட்டு மனுதாரர் இவங்க, எதிர் மனுதாரர் இவங்க அப்படின்னு எந்த ஒரு தீர்மானமே பண்ணாத ஒரு நிலையில அந்த அஃபிடவிட் வந்து இவ்வளோ வைரலா போயிட்டு இருக்கு மேம். அது என்ன காரணம்? ஆக்சுவலி எஸ், இது ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் செங்கல்பட்டில் ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து இது ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட ஒரு பெட்டிஷனாக தான் இருக்குது. ஏன்னா December 3 ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அப்புறம் February 24, February 27 அப்புறம் வந்து இந்த பெட்டிஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டும் April 20. அன்னைக்கு வந்து இருவரும் நேரில் வந்து ஆஜர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதை தாண்டி படுற அலிகேஷன்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம இதில் சொல்லலாம். தட் இஸ் கிரவுண்ட்ஸ், லீகல் கிரவுண்ட்ஸில் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா எஸ் கண்டஸ்டட் டிவோர்ஸ், விச் மீன்ஸ் இந்த ரீசன்லாம் ஸ்டாண்ட்ஸ் அஸ் எ பிரைமா ஃபேஸே முகாந்தாரம் இருக்குது இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்கே அவங்க வைக்கிற அலிகேஷனாகவும் இருக்குது. ஓகே, என்னன்னா இவங்க அதுதான் நான் 2021 ஏப்ரலில் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன்.
கண்டுபிடிச்சு நான் அவர்கிட்ட பேசுகிறேன், அவர் மாற்றிக்கிறேன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா இதையே நான் திரும்ப இதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, அவங்க எந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணி முடியலன்னும் போது தான் அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. ஏன்னா இது எதற்கான பதிலாக இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் இங்கே கேள்வி கேட்குறாங்க, ஏன் எலெக்ஷன் டைமில் அவங்க ஃபைல் பண்ணணும், ஏன் இந்த டைம் இவ்வளோ வருஷம் ஏன் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமாக தான் இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ அஷூரன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு, கொடுத்து அவர் திரும்ப மாற்றிக்கல அப்படின்னும் போது திரும்ப 2021 செப்டம்பர் டு பிப்ரவரி 2022 வரைக்கும் நானும் என்னோட லீகல் கவுன்சில் மூலியமாகவும் நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்பயும் முடியலன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து 2024 ஆண்டு திரும்ப நான் நோட்டீஸ் அனுப்பினேன், அப்பயும் வந்துட்டு முடியல. நான் ஃபைனலாக 9 நவம்பர் 2025 உட்காந்து அவர்கிட்ட பர்சனலாக பேசும்போதா இருக்கட்டும், அப்பயும் வந்துட்டு எந்த ரெசல்யூஷனும் வரலன்றது தான், விச் மீன்ஸ் இந்த டைம் பீரியட் வந்து நமக்கு சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. அவரோட ஃபேம் கருதி தான் இதை மியூச்சுவலாக முடிச்சுக்கலான்னு நான் ட்ரை பண்ணேன், பட் முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு அலிகேஷனாக பார்க்கப்படுது. இன்னொரு அலிகேஷன் என்ன அங்கே மெயினாக பார்க்கப்படுதுன்னா, எஸ் இது வந்துட்டு இந்த அலிகேஷன் எல்லாமே எது கீழே வருது அப்படின்னா அடல்ட்ரி கீழே வருது. தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் செக்ஷன் 27 clause 1 sub clause A வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டெசர்ஷன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2021 இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததுன்றதை தாண்டி இப்போ 2026 கிட்டத்தட்ட 5 வருடமா ஒரே வீட்டில் இருந்தாலும் நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனை தாண்டி இங்கே மூணாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா க்ரூயாலிட்டி சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் க்ரூயாலிட்டி அப்படின்னா அப்யூஸ், வைலன்ஸ், அது ஃபிசிக்கலாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மென்டலாகவும் இருந்தாலும் இட் அமௌண்ட்ஸ் டு க்ரூயாலிட்டி தான் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அவங்களே அந்த இடத்துல இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை ஒரு கட்டம் வரைக்கும் நான் ஒன்றா இருந்தோம், இந்த விஷயம் தெரிஞ்சு நான் வந்து அவங்களை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன அவர் வந்து ஃபினான்ஷியலாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. ஃபர்தராக என்னையும் என்னோட குழந்தைங்களையும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறத அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. ஐ மீன் கூட்டிகிட்டு போகல, எங்களை நெக்லெக்ட் பண்ணுறாரு, அதை தாண்டி எங்களை கவனிக்கலை. ஓகே, அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாமே வைக்கிறாங்க. இது அகெயின் வந்து க்ரூயாலிட்டி கீழே வருது. ஓகே, டெசர்ஷன் அப்படிங்கிறது கல்யாணமானவங்க, திருமண பந்தத்தில் இருக்கவங்க 2 வருடங்களுக்கு மேலாகவோ, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழல, அவங்களுக்குள்ள கோஆபிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா தென் எஸ் அந்த மேரேஜை வந்து நீங்கள் டிசால்வ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கேட்கலாம். அதுதான் மேம், இப்போ சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க, இம்பார்ட்டண்டாக குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, சட்டப்பிரிவு 33க்கு கீழே இந்த மாதிரி செய்தி ஊடகங்களோ விவாதங்களோ பண்ணக்கூடாது, நான் மனதளவில் பாதிக்கப்படுவேன், என்னோட குடும்பத்துக்கு அது அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க நியூஸ் சேனல்ஸ் நிறைய பார்த்தோம்னா அந்த ஒரு குறிப்பையே மறைச்சிட்டு விஜய் மேலே சங்கீதா வந்து வச்ச அந்த குற்றச்சாட்டை மட்டுமே வைரல் ஆக்கிட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் ரவி மோகனா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் இருக்கட்டும், ஏஆர் ரகுமானா இருக்கட்டும், எல்லாருமே வந்து விவாகரத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்களோட அந்த அஃபிடவிட் வந்து அவ்வளவு வைரல் ஆகல. விஜயோடது இவ்வளவு வெளிப்படையா ஆயிருக்கு மேம், இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமா? அது பண்ணலாமா? அது சரியா? இங்க இது யார் தரப்புல இருந்து வெளியில வந்தது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு அன்ஷியரா தான் இருக்கு. யார் தரப்புல இருந்து? ஏன்னா சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்க, சங்கீதா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டதுங்கிறாங்க. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் கதைகளா தான் இங்க வந்துட்டு இருக்கு. விச் மீன்ஸ் we are still unsure that யார் தரப்புல இருந்து இந்த பெட்டிஷன் வந்து வெளியில வந்தது அப்படிங்கிறது. ஓகே, சொன்ன மாதிரி அகெயின் இது விவாத பொருளாவோ, ஏன்னா ஸ்டில் இங்கே வந்து இவ்வளோ நான் சஃபர் ஆயிருக்கேன்னு சங்கீதா அவர்கள் சொல்லியும் அவர் மீது தான் இங்கே நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது பப்ளிக்கால. தட் இஸ் பிளேம் கண்மூடித்தனமா விஜய் நம்புறாங்களா அவங்க ரசிகர்கள்? பிளேம் பண்ணப்படுது இல்லை அந்த இடத்துல. இவ்வளோ வருஷமா அவங்க என்ன பண்ணாங்கன்றதுக்கு அவங்க பெட்டிஷன்லேயே சொல்லிட்டாங்களே. ஏன்னா யாருமே அவ்வளோ ஈஸியாக ஒரு திருமண பந்தத்தை முடிச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் எங்கேயாவது மாத்திர முடியாதா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நான் திருத்திட மாட்டேனா, என் லைஃப் எங்கேயாவது நான் தக்க வச்சுக்க மாட்டேனா, என் குழந்தைங்களோட ஃபியூச்சர் வந்து ஸ்பாயில் ஆகிடுமே அப்படின்னு எந்த பெண்ணும் நினைப்பாங்க அந்த இடத்துல. சில கேசஸ் ஆண்களும் நினைக்கிறது உண்டு அந்த இடத்துல. அப்படி இருக்கும் போது இவ்வளோ விஷயம் எவிடென்ட்டாக இந்த இடத்துல வந்து அவங்க பெட்டிஷனில் வந்து இவ்வளோ டைம் லைனோட சொல்லியும் ஸ்டில் ஏன் இந்த டைமில் இவங்க இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, எஸ் சொன்ன மாதிரி அஸ் பர் செக்ஷன் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி இது வந்து பப்ளிக்கில் வந்து விவாத பொருளாவோ இதுவோ ஆகக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்து ஒரு மென்டலி நான் வந்து டவுனாக இருக்கேன். ஓகே, ஏன்னா இப்போ நமக்கே வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு நம்மளே ஒரு மனதளவில் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நம்ம அது இன்னும் எவ்வளோ மனதளவில் நம்மளை காயப்படுத்துன்றது இருக்குது. ஆனால் அது இந்த பெட்டிஷன் காப்பின்ற ஒரு விஷயத்தில் எங்கேயுமே அது வெளியில் வரல, அந்த ஒரு பாயிண்டே வெளியில் வரல இல்லையா? இதே சில செலிபிரிட்டிஸ், சில சினி ஸ்டார்ஸ் டிவோர்ஸ் கேசஸில் கோர்ட்டுக்கு போயிட்டு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வந்து ஸ்டே பண்ணாரு, இதுவும் இருக்கு. பிரபல நியூஸ் சேனல் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நியூஸ் சங்கீதாவோட மனு அது வெளியிட்ட அந்த செகண்ட்லயே 13 கார்டு போட்டிருக்காங்க, 7-8 வீடியோஸ் வெளியிட்டிருக்காங்க. அந்த சங்கீதா சொன்ன அந்த குறிப்பிட்டதை வந்து மறைச்சு விஜய் மேல அவதூறு பரப்பி நிறைய வந்துட்டே இருக்கு. இப்போ விஜயும் சங்கீதாவும் சேர்த்து அந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் மேல ஏதாவது நஷ்ட ஈடு கேட்கலாமா? சரி, நஷ்ட ஈடுன்றதை தாண்டி ஃபர்தரா எதுவுமே பண்ணக்கூடாது. எங்களை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு எஸ் டெஃபமேஷன் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அதுதான் சொல்றோம்.
சொல்றோம் இது ஃபைல் ஆயிருக்குங்க, இதுதாங்க காசு அப்படிங்கிறது வேற. ஓகே, இன்னொரு பக்கம் இதுல சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா அவங்க ஸ்டோரிஸை உள்ள போட்டு அதுல தேவையில்லாம வந்து இது வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, நாகரிகம் கருதி நான் வந்து பேரையே சொல்லலன்னு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தேவைப்பட்டால் நான் சொல்றேன், பார்ட்டி டு த கேஸாவும் இன்வால்வ் பண்றேன்றது இங்க விஷயமா இருக்கு. அதுக்குள்ள இவங்க அவங்களா இருக்குமோ அவங்க விஷயத்துக்காக அவங்க சேர்த்து அந்த இடத்துல போடும்போது கண்டிப்பா அது எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் தானே. அந்த இப்போ சங்கீதா வந்து விஜய் அவர்களோட வீட்டுல தான் இருக்காங்களா? எஸ், அவங்க பெட்டிஷன்லயும் அதுதானே கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்த கேஸ் ஃபர்தர் என்னன்றது தெரியற வரைக்கும் நான் நீலாங்கரை வீட்டுல தான் இருக்கணும்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா இட் இஸ் அ ரைட் ஆஃப் அ விமன், தட் இஸ் மேரிட் விமன், லால ப்ரொவிஷனும் இருக்கு அகைன். ஓகே, அந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ்க்கு போனாலும் ஒரு விஷயம் ஃபர்தரா டிசைட் ஆகுற வரைக்கும் மேட்ரிமோனியல் ஹோம்ல அவங்க இருக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, அதை தாண்டி அந்த ஹஸ்பண்ட் அதை வெளியே போக சொன்னாலும் இட் அமௌண்ட்ஸ் டு வயலன்ஸ். ஓகே மேம், இப்போ வந்து சங்கீதா அவர்கள் விஜயிடம் எந்த மாதிரியான ஜீவான்சம் கேட்டிருக்காங்க? எஸ், அதுவும் செக்ஷன் 36 and 37 ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல வந்துட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கு. இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸும் இருக்கு, பர்மனன்ட் அலிமோனியும் இந்த இடத்துல இருக்கு. பர்மனன்ட் அலிமோனி இந்த சென்ஸ் வந்துட்டு லம்சமா ஒரு அமௌண்ட். ஓகே, இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ்ல இந்த கேஸ் நடக்கும்போது மாதம் செலவுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. அகெயின் திரும்ப சொசைட்டி நிறைய பேர்ல பண்ண மாதிரி என்ன பண்ணுவாங்க, இவங்க காசுக்காக இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸும் வர்றதையும் என்னால வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஒருத்தர் வந்துட்டு கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க, எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சடனா அந்த விஷயம் எல்லாமே ஸ்டாப் ஆகும்போது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு அலிகேஷன் அந்த இடத்துல வச்சிருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த அலிமோனி எப்படி டிசைட் பண்ணப்படும் அப்படின்னா, அதாவது யார்கிட்ட அவங்க கேட்குறாங்களோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வச்சு தான். ஏன்னா இங்கே அலிமோனி அப்படிங்கிறது ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடையாது, அவங்களோட தகுதிக்கு ஏற்பதான் அந்த அமௌண்ட் வந்து என்னன்றது டிசைட் பண்ணப்படும் நீதிமன்றம் நீதிபதியால். மக்கள் இப்ப ரெண்டு கண்ணோட்டத்துல விஜயை பாக்குறாங்க. ஒரு பக்கம் என்னன்னா, விஜய் வந்து குடும்பத்து பிரச்சனை எதுக்கு நீங்க அரசியல் எடுத்துட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீட்டவே சரியா பார்க்க தெரியல, எப்படி நாட்டை பார்ப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அதை எப்படி நம்ம பாக்குறீங்க? சரி, நம்ம எப்படி பார்ப்போன்றதை தாண்டி அகைன் நான் சொன்ன மாதிரி தான், ஆன் லீகல் கிரவுண்ட் நம்ம பேசணும் அப்படின்னா, ஆன் லீகல் நோட் சொல்லணும் அப்படின்னா ஸ்டில் இன்னும் எதுவுமே டிசைட் ஆகல. ஓகே, இங்கே பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது அகைன் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் வித் சங்கீதா விஜய். ஷி ஹாஸ் டு ப்ரூவ். நான் ஒரு விஷயம் இருக்கு, நான் வந்து ஒரு அலிகேஷன் சொல்றேன் அப்படின்னா அதை நான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. இப்போ உங்களுக்கும் எனக்குமே ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இவ்ளோ ஸ்ட்ராங்கா வந்து விஜய் மேல இவ்ளோ ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்கன்னா அப்ப இருக்கும்ல. எக்ஸாக்ட்லி, அதான் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, உங்க மேல நான் வந்து ஒரு 10 ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட அது ப்ரூஃப் வேணும் ப்ரூவ் பண்றதுக்கு, இல்லைன்னா அது ஃபால்ஸ் பெட்டிஷன் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடும் அந்த இடத்துல இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்க இருக்கும் போதும் அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்படின்னா, when it comes to proof stage அவங்க அதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாம் அவங்க சப்மிட் பண்றாங்க அப்படின்னா அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஏன்னா இங்க அவங்க கேட்கறதே டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் தான் கேட்கறாங்க, விச் மீன்ஸ் லீகல் டெர்மினேஷன் ஆஃப் மேரேஜ் தான் இவங்க அந்த இடத்துல கேட்கறாங்க. ஓகே, அப்படி கேட்கறாங்கன்னா இந்த கேஸ் கண்டெஸ்ட் ஆகி அவ்வளவு தூரம் வரைக்கும் போகுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் ப்ரூஃப் அண்ட் எவ்ரி திங் இவங்களுக்கு சாதகமாக வரும் தீர்ப்பு. இல்லை இது பாதியில் சில கேசஸ்லாம் மியூச்சுவலாக கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது அப்படியே மியூச்சுவல் பெட்டிஷனாக அந்த இடத்துல ஃபைல் பண்ணப்படும். அகெயின் அவங்க என்ன மாதிரி இதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை வச்சு தான் அது டிசைட் ஆகும். திஸ் இஸ் டூ இயர்லி டு டிசைட். விஜய் தரப்புல இருந்து இதுக்கு ஏதாச்சும் பதில் வந்திருக்காங்க? இல்ல, டைம் இருக்கு, நேற்று தானே இருக்கு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு பெட்டிஷனை இது பண்ணி அவருக்கு சம்மன் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க, April 20 நெக்ஸ்ட் இயரிங்னு சொல்லி. ஸோ எஸ், இதுவும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் தாண்டி யாரா இருந்தாலும் ஆஸ் அ பர்சனா அவங்களுக்கு வேல்யூஸ் இருக்கணும். ஓகே, அவங்க வந்து ஒரு மாரல் வேல்யூஸோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விஷயமே இல்லையா. ஓகே, அதை இங்கே விஜய் தவறிட்டாரா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கொஷனாகவுமே இந்த இடத்துல இருக்குது. அது லீகல் கிரவுண்டில் ப்ரூவ் ஆகும் போது தான் நமக்கு என்னன்றது நம்மளால் அதை தெரிஞ்சுக்க முடியும். எஸ், அகெயின் அதுதான் லைக் சில வருடங்கள் முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, எஸ் ஒரு அடல்ட்ரி தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்தாலும் எஸ் இட் வாஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் அண்ட் கிரிமினல் ஆக்ஷன், கிரிமினல் கம்ப்ளைண்ட்டே ஃபைல் பண்ணலாம். பட் அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, எஸ் இது நீங்கள் டிவோர்ஸ்க்கு கிரவுண்டு பட் கிரிமினல் ஆக்ஷனுக்கு கிரவுண்டு கிடையாதுன்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகே, பட் பைகாமி அப்படி கிடையாது. ஓகே, இது வந்து திருமணத்தை தாண்டிய உறவுன்றது வந்து அடல்ட்ரி. திருமணத்தை உறவில் இருக்கும் போது இன்னொரு திருமணம் அப்படிங்கிறது பைகாமி. அது ஸ்டில் டிவோர்ஸுக்கும் கிரவுண்ட், கிரிமினல் ஆக்ஷனுக்கும் கிரவுண்ட். இன்னைக்கு நிறைய தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.